எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கான ஜூலை மாதத்தினுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த ஜூலை மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில கிரகங்களானது அதிர்ஷ்டத்தையும் சாதகமான பலன்களையும் தர இருக்கிறது. அதே போல் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு செலவுகளையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய இடத்தில் காணப்படுகின்றன. இவர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சந்திப்பார்கள், இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஜூலை மாதங்கள் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமானங்கள், பொருளாதாரம் மற்றும் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா குடும்ப சூழல் ஆகியவை மிக மிக சாதகமாக இருக்குங்க. உங்களுக்கு புதிதாக பார்த்திங்கன்னா வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். அதே போல் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் மற்றும் மூத்தவர்களினுடைய ஆதரவுகளானது இப்பொழுது கிடைக்குங்க. பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு குழந்தைகளால் செலவுகளானது ஏற்படும். இந்த ஜூலை மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய கட்டத்தில் காணப்படுவீர் அப்படின்னே சொல்லலாங்க. அதற்கான காலகட்டங்கள் இது சரியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஜூலை மாதத்தில் மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா கலவையான பலன்களை தரும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்குங்க. குரு பயிற்சி அமர்ந்திருக்கக்கூடிய இடம் சாதகமாக இல்லை என்றால் கூட குருவினுடைய பார்வைகள் உங்களுக்கு வீடு, வாகனம் மற்றும் சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைக்கான காலங்கள் சாதகமாக இல்லை. வியாபாரங்கள் செய்பவர்கள் அதை அப்படியே இந்த ஒரு மாத காலங்கள் தொடரலாம். அலுவலக வேலையில் இடமாற்றங்கள் அல்லது வேலை மாற்றம் விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளலாம். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பண விஷயத்தில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் மிக மிக கவனமாகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும். குழந்தைகளால் பெரிய செலவுகள் ஏதேனும் பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகப்படியான செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நற்பலன்களை கொடுக்கும். அதே போல் பொருளாதாரம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைவதனால கூட தூக்கங்கள் ஆனது தடைபடுங்க. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால, அதாவது ஜூலை மாதத்தினுடைய பிற்பகுதி முழுவதுமே பேச்சில் கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகளானது பார்த்திங்கன்னா ஏற்படும். தொழில் ரீதியாக ராகு வலிமையான இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வேலை வணிகத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாதுங்க. இருப்பினுமே செவ்வாய் விரயஸ்தானத்துக்கு செல்வதனால பெரிய முதலீடுகள் மற்றும் வியாபார வளர்ச்சிகள் பற்றிய யோசனைகளை இன்னும் ஒரு மாத காலத்திற்கு தள்ளி போடலாங்க. அதே போல் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பால் பார்த்திங்கன்னா குறிப்பாக வேற்றுமொழி மற்றும் வெளிநாட்டவர்களினுடைய உதவி தொழில் மற்றும் வேலையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற உதவுங்க. எதிர்பார்த்த சம்பள உயர்வுகள் மற்றும் பதவி உயர்வுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் இப்பொழுது அதிகரிக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்காதவர். இந்த மாதம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது உண்டாகும். தந்தை மூலம் செலவுகளானது உண்டாகலாங்க. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான நிலைகளானது காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைகள் குறைந்து வீண் அலைச்சலும் குறைவும் இருக்கும். ஆனால் பணியை பற்றிய சிந்தனைகளானது இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகளானது தடை தூக்கி பின்னர் பார்த்திங்கன்னா அது சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது உண்டாகுங்க. பிள்ளைகளால் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகளானது நீங்கி சாதகமாகவே நடக்கும். பணவரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு
துறையினருக்கு அன்பும் பாசமும் வந்து அதிகரிக்குங்க. கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானங்களானது அவசியம் என்பதை உணருங்கள். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களினுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈடேறுங்க. அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைகளானது வரலாம். உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வேலையில் கவனமுடன் வந்து செல்வது நல்லது. மாணவர்களுக்குமே கல்வியிலே எதிர்பார்த்த வெற்றியானது இப்பொழுது கிடைக்குங்க. ஆர்வமுடன் பாடங்களை வந்து படிப்பீர்கள். மேலுமே இந்த மாதத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயங்கள் வந்து கிடைக்க பெறுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த நன்மைகளானது உண்டாகுங்க. அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். செலவுகளானது வந்து ஏற்படுங்க. பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகம் கிடைக்கும். அதே போல புதிய வாய்ப்புகள் இப்பொழுது கிடைப்பது தாமதப்படும். இந்த மாதத்தில் தேவையான பண உதவிகளானது வந்து கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகளானது விலகும். எதிரிகளும் நண்பர்களாவார்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது வந்து தேவை. முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. உங்களுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா சரணடைவார்கள். எதிலுமே எச்சரிக்கை தேவை. இந்த மாதத்தில் எதிர்பாராத செலவுகளானது உண்டாகுங்க. எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதங்களும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாராத பணவரவுகளானது இருக்குங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும் உங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தை வந்து காட்டுவீர்கள். எதிர்ப்புகளும் நீங்கும். எந்த ஒரு காரியத்திலுமே லாபங்களானது உண்டாகும். பண வரவுகளானது அதிகரிக்குங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலம் நன்மையும் உண்டாகும். எதை விரும்பினாலுமே அது கிடைக்கக்கூடிய வழிகளானது உங்களுக்கு தெரியுங்க. தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாக வந்து சேரும். தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் அடையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியாளர்கள் மூலம் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க பெறுவார்கள். அதே போல மேலதிகாரிகளினுடைய ஆதரவாலானது உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது உண்டாகும். உடல் ஆரோக்கியங்கள் வந்து அடையும். வன்மையானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். பெண்கள் எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா திறம்பட செய்து முடிப்பீர்கள். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாக உங்களுக்கு வரும். பயணங்கள் செல்ல நேரலாம். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரியவர்கள் வீண் வாக்குவாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடலாங்க. எனவே கவனமாக இருப்பது நல்லது. சாதகமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியானது உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்களானது இருக்குங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் வந்து துளங்கும். அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களினுடைய உதவிகளானது வந்து கிடைக்கும். தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்களானது உங்களுக்கு கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனங்கள் தேவை. வீண் பகைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது வந்து காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை பெறும். அடுத்ததாக இந்த மிதுனராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பயணங்களின் போது கவனங்களானது வந்து தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலைகளானது வந்து காணப்படுங்க. தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும். கல்வியில் மேன்மையானது வந்து ஏற்படும். காரிய வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். கவலைகளானது இப்பொழுது உங்களுக்கு தீரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பக்குவமான அணுகுமுறையினால எந்த ஒரு செயலிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை வந்து பெறுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற பிரயத்தனம் வந்து எடுப்பீர்கள். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாகும். பண வசதிகளானது உங்களுக்கு கூடுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் தெய்வ சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அதிருப்தியானது வந்து நீங்கி பிடிப்பானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகும். சுப காரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவலானது இப்பொழுது வரும். இடமாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். மேலும் பரிகாரமாக பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். காரிய அனுகூலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் இந்த கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலுமே நீங்கள் செய்துக்கோங்க. அது உங்களுக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.